அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் மே மாதம் 5ஆம் தேதி திரும்பவும் கிளாஸஸ் நடக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மலர் மருத்துவம்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது முழுக்க இயற்கை சார்ந்த மருந்து தான். ஸோ இதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இது மலர்களோட சாறு. இது எதுக்கு அப்படின்னா, இது உடம்புக்கு எந்த வேலையும் செய்யாது. இது மன ரீதியாக நமக்கு எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதை மாதிரி மனசில் ஏற்படக்கூடிய அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் இந்த மலர் மருந்து எடுக்கும் பொழுது நம்ம முழுசாக பாசிட்டிவாக மாற்றி நம்மளை இந்த பிரபஞ்சத்தோட இணைக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் பிரச்சனைகளான எத்தனை விஷயங்கள் இருக்குது. வேலை கிடைக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், நம்ம ரொம்ப எமோஷ்னலாக சில நேரங்களில் கோவப்பட்டு கத்திடுவோம், இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும், இல்லை கடந்த கால நினைவுகளிலிருந்து வெளியில் வர முடியாமல், இது எல்லா விஷயத்துக்குமே இந்த மலர் மருந்து உதவும். எந்த சைடு எஃபெக்டும் உங்களுக்கு இதில் இல்லை. பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மலர் மருந்து வேணும்னாலும் நீங்கள் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இன்னும் அதிகமாக இந்த மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மெயின் சேனலான விருக்ஷம் யோகா அக்குபஞ்சரை, அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மை லைஃப் ஜேர்னி வித் யூனிவர்ஸ் அப்படின்றது தான் இந்த சேனல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா என்னோடய லைஃப் ஜேர்னி இந்த யூனிவர்ஸோட ரொம்ப 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 ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம் தான் வாழ்க்கையை வழி நடத்துங்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்திருக்கேன். என்னோடய வாழ்க்கையும் எல்லோரும் மாதிரியும் தான். எல்லா வித பொருளாதார தேவைகளும் சரி, இல்லை என்ன லைஃப்க்கு தேவைகளோ அதை தேடி ஓடுற லைஃப் பர்பஸ்க்கு என்னென்ன வேணும், நம்ம வாழறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு அதை பற்றிய ஒரு தேடலாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு நடுலையும் எனக்கு அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் யோசிக்க தோணும். தேடல்கள் நிறைய இருக்குது. யார் இறைவன், யார் நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம எப்படி, நம்மளை யார் வழி நடத்துகிறா, என்ன விஷயம் நமக்கு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகுது, இதெல்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அப்போது நிறைய வாழ்க்கையில் நிறைய சவால்கள் பிரச்சனைகளையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு கைட் பண்ண சரியான ஆள் இல்லாத போது நான் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம்னு சொல்லலாம், இல்லை நான் தேர்ந்தெடுத்த ஒரு நபர்னு சொல்லலாம், இல்லை நான் தேர்ந்தெடுத்த ஒரு வழின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோடு பேசுகிறது, இந்த இயற்கையோடு பேசுகிறது, இறைவரோட பேசுகிறது, எல்லாமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போது என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எனக்கு நிறைய அந்த சவால்களும் பிரச்சனைகளும் வரும்போது எனக்கு வழி தெரியல. எனக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் யோசனை கேட்கணும், இதுக்கு நான் எப்படி தீர்த்துக்கணும் இந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்போது நான் என்ன பண்ணுவேன், நான் தனிமையில் நிறைய உட்காந்துருக்கும் பொழுது வானத்தை பார்த்து நிலவை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். நிறைய தியானம் பண்ணேன். தியானம் அப்படிங்கிறதுக்கு நான் தியானம் ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் கற்றுக்க கூட இல்லை. நானாக கண்களை மூடி அமைதியாக உட்காந்து எனக்குள்ளே அமைதியாக மூச்சு காற்றை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் சில நேரங்களில் மந்திர ஜபமும் சொன்னது உண்டு. ஆனால் அதிகமாக அந்த ஒரு தியானம் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அந்த முக்கியமாக இந்த அதிகாலையில் எழுந்து பண்ணக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த தியானம் மிகப்பெரிய மாற்றத்தை என் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் நிறைய உள்ளுணர்வு அதிகமாக ஆரம்பிச்சுது. சரியான ஒரு வாழ்க்கையில் எனக்கு கைடன்ஸ், இப்படி தான் வழி, இந்த வாழ்க்கைக்கு இப்படி தான் போகணும் அப்படிங்கிற அந்த வழியை இந்த பிரபஞ்சம் காட்டிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த விழிப்புணர்வு வராத வரைக்கும் புரியல. ஆனால் எப்போ தியானத்தின் மூலமாக உள்ளுணர்வு அதிகமாச்சோ அப்போ இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டுதுங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கேள்விகளை கேட்கும் பொழுதும், இந்த பிரச்சனைக்கு விடை தேடும் பொழுதும் அப்படியே அதுக்கு தீர்வாக எனக்கு அந்த சொல்யூஷனை கொண்டு வந்து கை மேலே கொடுத்துருக்கு. என்ன பண்ணணுங்கிறது மனசில் தெளிவாக பட வச்சுருக்கு. அந்த மனசு வழிகாட்டுதலின் படி நான் செய்யும் பொழுது என்னோடய வாழ்க்கை பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து போயிருக்கு. மனசில் அவ்வளவு அமைதி, அவ்வளவு சந்தோஷம் கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பணம் தான் தேவையா அப்படின்னா இல்லை. இந்த தியானம் பண்ணுறதுக்கோ நம்மளோட ஒரு வேளை பண தேவைகள் நமக்கு நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த தேவையும் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுத்து தானே ஆகணும். அப்படி எடுத்த சில ஸ்டெப்ஸு தான் நான் பண்ணக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த தியானம். மிக மிக முக்கியமானது. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எழுந்து அமைதியாக உங்களுக்குள்ள நீங்கள் உட்கார்ந்து ஆழ்ந்து உங்கள் மூச்சு காற்றை கவனிச்சுட்டே வாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னு ஒரு பிரார்த்தனையாக வைக்கணும்னு தோணுச்சுன்னா கூட அந்த நேரத்தில் அந்த இறைசக்தி கிட்ட நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வைங்க. எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
உங்களோட பிரச்சனைகளை அந்த இயற்கை கிட்ட மனம் விட்டு பேசுங்க. எப்படி நம்ம ஒரு கோயிலுக்கு போய் இறைவன் கிட்ட பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த இயற்கை கிட்டையும் பேசலாம். எல்லாமே ஒன்று தான். யார் யாருக்கு எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு கோவிலுக்கு போனால் தான் சரியாக இருக்கும், ஒருத்தருக்கு இயற்கையை பார்த்து பேசினாலும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நான் என்ன பண்ணணும் அதை நான் சொல்கிறேன். ஸோ அதுபோல் இந்த இயற்கையை பார்த்து பேசுங்க. முதல்ல உங்களுக்கான ஒரு தனிமையை கொடுங்க. ஒரு அந்த தனிமையில் எப்போதுமே சோகமும் ஒரு பெரிய துக்கமும் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். நான் அப்படிப்பட்ட தனிமையை சொல்லலை. ஒரு அமைதி நிலை, அதுக்கு தனிமை வேணும். அந்த துக்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்ததுக்கப்புறம் ஒரு அமைதி உங்கள் மனசில் உருவாகும். அது இந்த இயற்கை உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த அமைதியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படிலாம் வழி நடத்தணும், உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகணுங்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்குள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக இந்த அமைதி தேவைப்படும். அதுக்கு இந்த விடிகாலை பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு உதவும். அப்படி என் லைஃப்பில் நான் நிறைய அந்த தியானங்கள் பண்ணும்பொழுது தான் நிறைய விஷயத்துக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு எனக்கு தீர்வுகள் கிடச்சிது. அதற்கப்புறம் ஒவ்வொரு மாற்றமும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் பண விஷயத்துலேயும் சரி, உடல் ரீதியான நோய்கள் அந்த மாதிரி விஷயத்துலையும் சரி, நம்மை சுற்றி உள்ள உறவுகள் அவங்க விஷயத்துலேயும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உறவுகளும் சரி, எல்லாமே ஒரு அற்புதமான விஷயமாக மாற ஆரம்பிச்சுது. எல்லாத்துலேருந்து சிக்கல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு, எப்படி நம்ம நடந்துக்கணும்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சு, நமக்கு தேவையான விஷயத்தை எந்த நேரத்தில் எப்போ தரணுன்றதோ அது நமக்கு தானாக வந்து சேர்றது. இது எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளை ஒரு சக்தி வழிநடத்திக்கிட்டு இருக்குன்றதை கண்கூட உணர முடியும் நம்மளால். அதனால் நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை நம்பணும். இந்த நமக்கு மேலே ஒரு சக்தி வழி நடத்துது அப்படின்னு நம்பி, அந்த தியானங்கிறது கூட நம்மளை நம்ம அமைதிப்படுத்தி கொண்டு வரத்துக்கு தான், அந்த நமக்கு மேலுள்ள இயக்கும் சக்தியை உணர்றதுக்கு தான் அந்த தியானத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ அதே போல் அன்போட நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா உயிர்கள் மேலேயும் அளவற்ற அன்பு, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. நான் ஒன்று பண்ணுறேன், அவன் திருப்பி எனக்கு என்ன பண்ணுவான்னு இல்லாமல், அதுவும் ஒரு உயிர், என்னை போல் அதுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கும். வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம் எல்லாமே இருக்கும். அதுபோல் எல்லா உணர்வையும் ஏதோ ஒரு குழந்தையை பார்க்கும்போதும் அது என் குழந்தை போல தானே, என்னோட வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி தானே, என்னோட உயிர் போல தானே அந்த உயிரும் அப்படின்னு எப்போ நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்களோ, எப்போ நினைப்பீங்க? இயற்கை கூட இருக்கும் பொழுது, இயற்கையை அதிகமாக நேசிக்கும் பொழுது. ஏன்னா அந்த இயற்கைக்கு சுயநலமே கிடையாது. சுயநலம் இல்லாமல் நமக்கு ஒரு கனிகளையும் காய்களையும் மூச்சு காற்றையும் வாரி வழங்கிட்டுருக்கு. ஸோ அந்த இயற்கை கூட பழக பழக நமக்கும் அதே தன்மை வந்துடும் இல்லையா? அப்போது நீங்கள் கருணையோட, அன்போட, சந்தோஷமாக நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ ஆரம்பிக்கும் போது உங்கள் லைஃப் அவ்வளோ அற்புதமாக மாறுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கே நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த இயற்கையை நேசித்து அது கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கிட்ட உண்மையாக ஆத்மார்த்தமாக மனம் விட்டு பேசுங்க. உங்கள் பிரார்த்தனையை வையுங்க. நிச்சயமாக இந்த இயற்கை சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த இறை ஆற்றல் உங்களுக்கு செவிசாய்ச்சு நீங்கள் கேட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்கும். இது நான் என்னோட அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு குரு வேணும்னு கேட்டிங்களா, குரு வேணுன்ற பிரார்த்தனையை வையுங்க. நிச்சயமாக இந்த இயற்கைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த இறைவர் இந்த இயற்கையாகவும் இருக்கிறார். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த இறைவர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுனா என்ன, எந்த ரூலும் தேவையில்லை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பேசுங்க. நான் அப்படி தான் ஷேர் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன இப்படி பேசணும், ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு இப்படி தான் பேசணும்லாம் தோணாது. என்ன பேச தோணுதோ அதை பேசுங்க, மனசார பேசுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரோட விமர்சனத்துக்கும் நீங்கள் அதை பற்றி என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட அதுக்கு நீங்கள் உங்களோட காதை கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் போதும். நம்ம யாருக்கிட்டேயும் பொய் சொல்லலை, ஏமாத்தலை. ஸோ அதனால் நம்மளால் யாருக்கும் கஷ்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அந்த இயற்கை உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தே தீரும். நம்பிக்கையோட தைரியமாக உங்கள் முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும். அந்த இறை ஆற்றல், அருட்பேர் ஆற்றல் எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.